அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன, முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன, உலகம் எதிரொலிக்கின்றன. அரசுகள் அவரை பணிகின்றன, அஞ்சி வணங்கி நலம் பெறுகின்றன, முரசு கொட்டி புகழ் இசைக்கின்றன, உலகம் எதிரொலிக்கின்றன. அவர் கடலை உழந்த தரையாக்கினார், புயல் காற்று போதென்றலாக்கினார், பூண்டுகளை வண்ண மலராக்கினார். நாம் வேண்டும் முன்னே நம்மை நலமாக்கினார். அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அவர் நமக்களித்த அன்பு பெரிது, அவர் மைந்தன் இயேசு பலி பெரிது பெரிது. அனைத்துலகோரே அனைத்திரளீரே ஆண்டவர் இயேசுவில் இணைந்தே, அனைத்தையும் படைத்து ஆண்டிடும் தேவன் தந்தையின் அன்பை கொண்டாடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயரால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தலை இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees of Our Lady of Health, Vallankani, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health, Vallankani, who are watching the same. அன்னையின் அன்பு பக்தர்களே, உன் மீட்பில் என் இதயம் அக்களிக்கும். இந்த மனுக்குலத்தின் மீட்பில், இந்த மனுக்குலத்தின் மீது கொண்ட அன்பினால் இறைவனுடைய இதயம், இயேசுவினுடைய இதயம் ஈர்க்கப்பட்டு அன்பினால் தூண்டப்பட்டு அந்த இதயத்தோடு மரியாவின் மாசற்ற இதயமும் ஒன்றாக இணைந்து துடிக்கிறது. நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய ரட்சிப்பிற்காக, அந்த இதயத்திற்கு எதிராக நாம் கட்டிக்கொண்ட பாவங்களுக்காக, அந்த இதயத்துக்கு எதிராக நாம் செய்த நிந்தை அவமானங்களுக்காக நமக்காக மன்னிப்பு கேட்டி நம்முடைய துன்பங்களை எல்லாம் அவருடைய துன்பமாக ஏற்று இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக காத்து கொண்டிருக்கின்ற அந்த மாசற்ற இதயத்தில் நம்மையே நாம் அடைக்கலமாக ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது நமது மீட்பில் அந்த இதயம் அக்களிக்கும் என்ற சிந்தனையோடு இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, புனித கன்னிமரியாவின் இதயத்தில் தூய ஆவியாருக்கு ஏற்றதோர் உறைவிடத்தை ஏற்பாடு செய்தீரே. அதனால் அதே கன்னியின் பரிந்துரையால் நாங்கள் உமது மாட்சியின் கோவிலாக விளங்கும் தகுதி பெற இரக்கத்துடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்துதர் பவுல் திமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவர்களே, கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி, வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்துகொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்திணைவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடு இரு. துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கின்றேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தை ஈடுபட்டேன், என் ஓட்டத்தை முடித்து விட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைத்திருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பும் காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. அடிமையின் தாளினையை நோக்கினார், தலைமுறைகள் எல்லாமே வாழ்ந்திடுமே. அடிமையின் தாளினையை நோக்கினார், தலைமுறைகள் எல்லாமே வாழ்ந்திடுமே. வல்லவர் அதிசயங்கள் செய்துள்ளார், வல்லவர் அதிசயங்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவர் பெயராகும், தூயவர் என்பதே அவர் பெயராகும். இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. இறைவனையே போற்றி பாடுதே, மீட்பரையே நினைத்து பாடுதே. ஆண்டவரை என் உள்ளம் போற்றி பாடுதே, மீட்பராம் கடவுளை நினைத்து பாடுதே. இறைவனின் வார்த்தையை தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து வந்த மரியா பேறு பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 12, இறைவசனங்கள் 38 முதல் 44 வரை.
இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள். அவர்கள் தொங்கலாடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசுகளை போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லோரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள ஆரோக்கிய நெய்யின் அன்பு பக்தர்களே, புனித பிரான்சிஸ் டி சேல்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகவும் அறியப்பட்ட ஒரு நிகழ்வானது எல்லோராலும் போற்றப்படுகிறது. 1586 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 1587 ஆண்டு டிசம்பர் டு ஜனவரி இந்த காலகட்டத்தில் பிரான்சிஸ் சலேசியாருக்கு பயங்கரமான ஒரு குழப்பம், ஒரு கிரைசிஸ், a terrible crisis, a temptation, a trial அவரை பயங்கரமாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. ஒரு சோதனை, அது ஒரு போராட்டம், அல்லது ஒரு மனக்குழப்பம், அல்லது ஒரு திகில், அல்லது ஒரு பயம். இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருந்தன. எல்லாமே அவருக்கு ஒரு பயத்தை, அச்சத்தை கொடுத்ததாக இருந்தது. அந்த அச்சம் என்னவென்றால், அந்த காலகட்டத்தில் அதிகமாக பேசப்பட்ட முற்பிறவி, பிற்பிறவி, நரகம், மோட்சம், இவற்றை பற்றிய ஒரு பயங்கரமான ஒரு இறையியல் போராட்டங்கள் அல்லது இறையியல் கருத்துக்கள். மோட்சம் இருக்கிறதா இல்லையா, நாம் எல்லோரும் மோட்சத்துக்கு போவோமா, நம்முடைய பாவத்திற்கு ஏற்ற தண்டனைகள் கிடைக்குமா என்பதை பற்றியெல்லாம் பயங்கரமான ஒரு போராட்டத்திலே, அச்சத்திலே, பயத்திலே அவர் இருந்தார். இருந்தாலும் இந்த போராட்டத்திற்கும் இந்த அச்சத்திற்கும் மத்தியில் அவர் சுயநலமில்லாத தூய்மையான கடவுளுடைய அன்பு. எனவே அந்த அன்புக்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுக்கின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டு, நமக்கு மீட்பு உண்டு என்ற ஒரு நம்பிக்கை இடத்துல இருந்தது. எனவே இந்த எண்ணங்களை, இந்த பிரச்சனையை ஒரு மனதிலே கொண்டு 1587 ஆண்டு ஜனவரி மாதம் ஒரு நாள் St. Francis went into the church of St. Ethne des Grès. புனித எத்தனேஸ் கிரேஸினுடைய அந்த ஆலயத்திற்குள்ளே அவர் செல்லுகின்றார். 1587 அந்த 2 மாத போராட்டம் ஜனவரி மாதம்.
He went to the chapel of Our Lady and knelt down in front of the statue. அந்த மாதா அந்த கோயிலுக்குள்ள போயிட்டு அந்த அன்னையினுடைய திருவுருவத்துக்கு முன்பாக முழந்தாள் படுகின்றார். அவர் அவ்வாறு முழந்தாள் படியிட்டு he was inspired to make an unconditional surrender of his salvation to God using the words. தன்னை முழுமையாக கடவுளுக்கு கடவுளுடைய மீட்புக்கு ஒப்பு கொடுத்து அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். அவ்வாறு அவர் ஒப்பு கொடுக்கின்ற பொழுது இந்த சிந்தனை, இந்த தூண்டுதல் அவரிடத்திலே வருகிறது. இன்ட்யூஷன். ஓ காட், ஜஸ்ட் ஜட்ஜ் அண்ட் மர்சிஃபுல் ஃபாதர், நேர்மையான நீதிபதியே, இரக்கமுள்ள கடவுளே, அட்லீஸ்ட் இன் திஸ் லைஃப் will I love you if it is not given to me to love you in life everlasting. வருங்கால வாழ்க்கையிலே வாழ்க்கையானது கொடுக்கப்படாவிட்டாலும் இந்த உலக வாழ்க்கையை நான் வாழுகின்ற அந்த வாழ்க்கையாவது நான் வாழ்வதற்காக ஆசைப்படுகின்றேன் என்ற ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்திலே எழுகின்றது. அந்த நேரத்தில் then he saw the accord with the prayer memorare. அந்த நேரத்தில் அவருக்கு அங்கு ஒரு பிரேயரோடு கூடிய ஒரு ஜெப அட்டை கிடைக்கிறது. மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உமது சகாயத்தை இறந்து remember, O most gracious Virgin Mary, that ever was it known. இந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத, நம்முடைய உள்ளத்தினுடைய ஆழத்திலே ஆழ பதிந்த ஒரு ஜெபம். காரணம் என்னவென்றால், ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி வரை நாம் அன்னையினுடைய திருக்கொடியை ஏற்றப்படுகின்ற போது சொல்லப்படுகின்ற புனித பிரான்சிஸ் சலேசியாருக்கு கிடைத்த அந்த ஜெபம். எனவே அந்த அன்னை மரியாவினுடைய இதயத்தின் மீது அவர் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றார். இந்த ஜெபத்தை கிடைத்தவுடன் அவருடைய அந்த குழப்பம், he was instantly healed, அவர் குணமடைகிறார், தெளிவு பெறுகிறார். the temptation vanished, அந்த சோதனை முடிந்து விடுகிறது, கலைந்து போகின்றது. எனவே அவர் என்ன செய்கிறார் என்றால், he consecrated himself to the Blessed Virgin Mary and decided to dedicate his life to God with a vow of chastity. தன்னை முழுமையாக மரியாவினுடைய அந்த மாசற்ற இதயத்திற்கு ஒப்பு கொடுத்து, கற்பினுடைய வார்த்தை பாட்டை கடவுளுக்கு கொடுத்து, அன்னையினுடைய அன்பிலும் அன்னையினுடைய பாதுகாப்பிலும் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றார். குழப்பமான சோதனையான அந்த நேரத்தில், வருங்காலத்தை பற்றிய பயமான அந்த நேரத்தில், இறப்புக்கு பிறகு என்ன நடக்குமோ என்ற பயந்த அந்த நேரத்திலே அவருக்கு கிடைத்த ஆறுதலும் சுகமும் குணமும் இன்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த மிகவும் இரக்கமுள்ளதாயே என்ற ஜெபம். மாசற்ற அந்த மரியாவினுடைய இதயம் அவருக்கு ஆறுதலை கொடுத்தது. அந்த அன்னையினுடைய விழாவை இன்று நாம், புனித கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதய விழாவை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் இவ்வாறு இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருப்பதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய திரு இதய விழாவை நாம் நேற்று கொண்டாடினோம். இன்று புனித கன்னிமரியாவினுடைய மாசற்ற இதயத்தினுடைய விழாவை நினைவு கூறுகிறோம். லூசியா, ஃபாத்திமா நகருடைய லூசியாவுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றி அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், I want my church to put the devotion to this immaculate heart beside the devotion to my sacred heart. லூசியாவுக்கு ஃபாத்திமாவில் கடவுள் ஆண்டவர் இயேசு காட்சி கொடுத்த போது, என்னுடைய இதயத்தினுடைய விழாவை நீங்கள் இந்த பக்தி முயற்சியை கொண்டாடுகின்ற பொழுது திருச்சபையானது அன்னை மரியாவினுடைய பக்தியோடு இணைத்து இதை கொண்டாட வேண்டும் என்று ஆசைப்பட்டுகின்றார். அதைத்தான் லூசியா இப்படி சொல்லுகிறார். The work of redemption began at the moment when the Word descended from heaven in order to assume a human body in the womb of Mary. இறைவன்
வார்த்தையாகிய இறைவன் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நேரம், அந்த நேரத்தில் அன்னை மரியாவினுடைய கருவறையில் ஆண்டவர் இயேசு மனித உடலாக அவதரித்த அந்த நேரத்தில் the work of our redemption began. நம்முடைய மீட்பு ஆரம்பித்தது. என் மீட்பில் உம்மது மீட்பில் என் இதயம் அக்களிக்கும். அதனால தான் from that moment and for the next 9 months, அந்த நேரம் முதல் அடுத்த 9 மாதங்கள் the blood of Christ, இயேசுவினுடைய இரத்தமும் was the blood of Mary, மாதாவுடைய இரத்தமாக மாறுகிறது. ஏன்னா இயேசுவுக்கு தன்னுடைய இதயத்திலிருந்து, அந்த மாசற்ற இதயத்திலிருந்து மாதாவினுடைய இரத்தம் இயேசுவினுடைய இதயத்துக்கு போகுது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, the blood of Mary taken from her immaculate heart, the heart of Christ, இப்போ இயேசுவினுடைய இதயத்துக்கு அது பாஸ் ஆகுது. ஸோ the heart of Christ was beating in unison with the heart of Mary. அப்போ இயேசுவினுடைய இதயமும் மாதாவினுடைய இதயமும் ஒன்றாக 9 மாதங்களாக துடிக்க ஆரம்பிக்கின்றது. எனவே இந்த 2 இதயமும் 9 மாதங்களாக துடிக்க ஆரம்பித்ததனால் என்ன பண்றாரு புனித யோவானிஸ் யூதஸ் என்பவர் தான் இந்த மரியாவின் மாசற்ற இதய பக்தி முயற்சியை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துகிறார். 1601 ஆண்டிலிருந்து 1680 ஆண்டு வரைக்கும் அவர் இந்த பக்தி அவர் தான் அறிமுகப்படுத்துகிறார். 1643 ஆண்டிலே தன்னுடைய சபையிலே மரியாவினுடைய மாசற்ற இதயத்துக்காக நாம் திருப்பலி ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று ஆரம்பிக்கின்றார். இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தி முயற்சியானது ஆரம்பிக்கிறது. 1668 ஆண்டு இதற்கான, அதாவது திருப்பலி புத்தகத்தில் அல்லது இதற்கான திருப்பலி ஜெபங்களானது உண்டாக்கப்படுகின்றன, தயார் செய்யப்படுகின்றன. இருந்தாலும் 1765 ஆண்டு இயேசுவினுடைய திரு இதய பெருவிழா அல்லது இயேசுவினுடைய திரு இதயத்திற்காக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்ற பொழுது மரியாவினுடைய மாசற்ற இதயமும் சேர்ந்து அதற்கான பக்தி முயற்சி திருப்பலியானது படிப்படியாக வர ஆரம்பிக்கின்றது. 1944 ஆண்டு 2ஆம் உலகப் போரிலே இந்த உலகம் சிக்குண்டு தவித்த பொழுது திருத்தந்தை 12ஆம் பயஸ் அவர்கள் அகில உலகத்தை மரியாவின் மாசற்ற இதயத்துக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். எனவே அகில உலகம் முழுவதும் இந்த மரியாவினுடைய மாசற்ற இதயத்திற்கு திருப்பலி ஒப்பு கொடுக்கின்ற இந்த ஜெபிக்க நடைமுறையானது உலகத்திற்கு வருகின்றது. ஆக இந்த புனித ஜோவானியூதஸ் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த 2 இதயத்தையும் நாம் பிரிக்க முடியாது. ஏன் 2 இதயம் பிரிக்க முடியாதுன்னா, அந்த இயேசுவினுடைய இதயத்துக்கு மரியாவினுடைய மாசத்திலிருந்தான் ரத்தம் வந்தது. எனவே இந்த 2 இதயமும் பக்கத்தில் இருந்தது. எனவே இந்த 2 இதயமும் அதாவது ரிதத்தோட, ஒரு இசையோட, ஒரு மெல்லிசையோட 9 மாதம் அந்த 2 இதயம் துவிச்சதுனால, ஒன்றா ஒட்டி பிணைஞ்சிருந்ததுனால இயேசுவினுடைய திரு இதயத்திற்கு அடுத்த நாள் மரியாவினுடைய மாசற்ற இதய விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று இந்த பக்தி முயற்சியை யார் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்? புனித யோவானிஸ் கொண்டு வந்ததனால் இந்த இயேசுவினுடைய திரு இதய விழாவுக்கு அடுத்த நாள் மரியாவினுடைய மாசற்ற விழாவை நாம் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்த விழாவானது கொண்டாடப்படுகின்றது. இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், 1917 ஆண்டு அந்த பாத்திமா நகர் 3 ஜெசிந்தா மார்க்கோ பிரான்சிஸ் லூச்சியாவுக்கு அன்னை காட்சி கொடுத்து கேட்ட வார்த்தை, என்னுடைய பிள்ளையினுடைய இதயம் பாவங்களால் மக்கள் செய்த நிந்தை அவமானங்களால் குத்தி திறக்கப்பட்டிருக்கிறது. எனவே எல்லோரும் ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும். மக்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு எதிராக நிந்தை அவமானங்கள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதனால் இந்த பக்தி முயற்சியானது 1917 ஆண்டுக்கு பிறகு இன்னும் அதிகமாக பரவ ஆரம்பிக்கப்பட்டு இன்று நாம் மரியாவினுடைய மாசற்ற
அந்த இதயத்தினுடைய விழாவை நினைவு கூறுகின்றோம். ஆக இந்த இதயம், அன்னை மரியாவினுடைய இதயம் பல நேரங்களில் துடித்திருக்கிறது. இயேசுவினுடைய பிறப்பின் போது வானதூதர் அவரை கேள்வி கேட்ட பொழுது, எப்படி இது ஆகும் என்று எண்ண பொழுது, குழந்தை பிறந்த பொழுது இடையர்கள் வந்து பார்த்த பொழுது இவர்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று அவர்கள் அந்த குழந்தையை வந்து கண்டு தரிசித்த நேரத்திலே அவள் அடைந்த துன்பங்கள், அது மட்டுமல்லாமல் பிறகு குழந்தையை கொள்ள தேடுகிறார்கள். எனவே குழந்தையை எடுத்துச் செல் என்று எகிப்துக்கு ஓடிய பொழுது, மீண்டும் திரும்பி வந்த பொழுது, மறுபடியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 வயதிலே காணாமற் போய், ஏன் என்ன தேடுறீங்க, நான் என்னுடைய தந்தையுடைய காரியத்தில் ஈடுபட்டு உங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன பொழுது, அதே நேரத்தில் அன்னை மரியாவை பற்றி மற்றொருவன் பைத்தியக்காரன் என்று சொன்னார் என்று சொன்ன பொழுது, கடைசியில் கல்வாரியிலே தன்னுடைய இதயம், தன்னுடைய மகனுடைய இதயம் குத்தி திறக்கப்பட்ட போது அன்னை மரியாவின் இதயமானது ஆன்மீக ரீதியாக, that was physically, this was spiritually. ஆண்டவர் இயேசுக்கு புனித அகஸ்தியர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே தாங்குவதற்கு முன்னால் அவள் இதயத்திலே தாங்கியிருந்தாள் என்று மரியாவினுடைய அந்த மாசற்ற இதயத்தை பற்றி புனித அகஸ்தியர் சொல்லுகிறார். எனவே அந்த இதயம் அன்பிற்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது, இயேசு இதயத்தோடு இணைந்து. எனவே நாம் அந்த அன்னை மரியாவினுடைய இதயத்தின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டு, எவ்வாறு புனித பிரான்சிஸ் சலேசியார் தனக்கு ஏற்பட்ட சந்தேகங்கள், குழப்பங்கள், சோதனைகளிடத்தில் ஜெபித்து மிகவும் இரக்கமுள்ள தாயே என்ற அந்த ஜெபமானது கொடுக்கப்பட்டு இன்று உலகம் முழுவதும் நாம் அதை பாடி ஜெபித்து கொண்டிருக்கின்றோமோ, அதை போல எவ்வாறு அவர் தன்னையே புனித மரியாவினுடைய மாசற்ற இதயத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து தன்னுடைய சோதனைகள் களைந்ததோ, அதை போல நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் சோதனைகளும் வருகின்ற பொழுது அந்த மரியாவின் மாசற்ற இதயத்தினிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், நம்மை நாம் அர்ப்பணிப்போம். Let us consecrate our lives to the maternal care of our Blessed Mother Mary and find consolation and comfort in her Immaculate Heart. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கஷ்டம் வருகின்ற போது மரியாவின் மாசற்ற இதயத்தில் நாம் ஒப்பு கொடுத்து, Immaculate Heart of Mary, may we rest in you, நாங்கள் உம்மில் இளைப்பாறட்டுமா என்று கேட்போம். அந்த அன்னை நம்மை அரவணைத்து நம்மை ஆறத் தழுவி நம்மை நமக்கு மீட்பளிப்பால். அப்போது அந்த அன்னையோடு சேர்ந்து நாமும் இணைந்து, என் ஆன்மா இன்று நாம் பதிலுரை பாடலை பாடியதைப் போல என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகின்றது, அல்லது உமது மீட்பில் என் இதயம் அக்களிக்கும், மகிழ்ந்து பாடும், என் ஆண்டவரை நான் போற்றி பாடுவேன் என்று பாட முடியும். அத்தகைய வல்லமையான பாடல் பாட வரம் கேட்டு ஜெபிப்போம். இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். ஏழை விதவை தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானே. ஏழை விதவை தந்த செப்பு காசுதான் உமது பார்வையிலே உயர்ந்ததானே. இதயம் விரியணும், கரங்கள் கொடுக்கணும், இதயம் விரியணும், கரங்கள் கொடுக்கணும். உன்னை போல தன்னை தந்த காணிக்கையாக, நல்ல காணிக்கையாக, உயிருள்ள காணிக்கையாக. இதுவரைக்கும் தந்தது போல் அல்லாமலே புதியதாக்கி என்னை உமக்கு தருகிறேன். சகோதர சகோதரி, என்று கூடியதுமான பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும்
உமது கையிலிருந்து இவ்வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாய் நினைவு கொண்டாட்டத்தில் நம்பிக்கையாளர்களின் மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் கண்ணோக்கி அருளும். அதனால் இவை உமக்கு ஏற்புடையவையாகி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்று தருவனவா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கண்ணியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சி நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாக எமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன்னடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள சராபீன்களும் ஆற்றல்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை ஆழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மையை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவா. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கண்டு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பணிவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்துரணங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்ட பரிபாலகர் பேரர் திரு சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்றன துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும்
காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கின்ற திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலகத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் தந்தருள் திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மையில் வந்து அழைக்கு பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. என்னை தேற்றும் உன் வார்த்தை உயிரானது, நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது. இணையாடும் நினைவெல்லாம் நீ அல்லவா, இணையாடும் நினைவெல்லாம் நீ அல்லவா. நீதம் துணையாகும் என் வாழ்வில் வரமல்லவா, வரமல்லவா. வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். வாரும் தேவா வாரும், புது வாழ்வு என்னில் தாரும். உன் ஆசி பொங்க நான் வாழுவேன். என் ஜீவன் தேடும் தெய்வம் என் நெஞ்சில் வரும் நேரம், என் உள்ளம் எங்கும் பூ பூக்குதே. புது சந்தோஷங்கள் எனில் தோன்றுதே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவை கொண்டாடும் நாங்கள் நிலையான மீட்பில் பங்கு பெற உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது அருளின் நிறைவால் மாற்றியும் நாங்கள் மீட்பின் தொடர் வளர்ச்சியை துய்த்துணர செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது நல்லதே. 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 நல்லது நல்லது நல்லதே, நம் கடவுளை புகழ்வது சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கியண்டையின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திருவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் எங்கள் தஞ்சை மறைமாவட்ட பரிபாலகர் சகாயராஜ், இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரர் அனைவரும் தம் பணியில் உமது மாட்சிக்காகவும் அன்னையின் போலுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மாட்சிக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்களும் அரசு பணியாளர்களும் மக்களின் அடிப்படை தேவை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழிநடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கேற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையினாடி இத்திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this circle liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக
மௌனமாக மன்றாடுவோம். Now in silence, let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் பூடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கு செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்குவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்கலா சிறுவனை நடக்க வைத்ததைப் போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்ததைப் போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of dear mother, Our Lady of Belakani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என்றும் நீயே ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே, அன்றி வந்தும் தாயே பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே. அம்மா என்றும் நீயே ஆரோக்கிய தாயே, வேலை நகர் காவலியே, அன்றி வந்தும் தாயே பாதுகாப்பாய் நீயே, புதுமை செய்யும் தங்க தாயே.